ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம வாக்களிக்கிறதுக்கான அந்த இடைவெளி இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. 23 ஏப்ரல் 2026 அன்றைக்கி எலெக்ஷன். ஸோ இது சம்மந்தமாக இந்த வீடியோவில் 3 விதமான தகவல் பார்க்க போகிறோம். முதலாவதாக, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த இவிஎம் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷினில் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறீங்களோ அவங்களுடைய பெயர், அந்த கட்சியினுடைய சின்னம் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்கும், இவிஎம் மிஷினில் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக, நீங்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த வேட்பாளரினுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஆன்லைன் மூலமாக ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மூணாவதாக, ரொம்ப முக்கியமானது, ஓட்டர்ஸ் பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பூத் ஸ்லிப்பை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓட்டர் ஸ்லிப் உங்களுக்கு இது வரைக்கும் கைக்கு கிடைக்கல அப்படின்னா ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். இந்த 3 தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு நாள் தான் இருக்குது. ஓகே, இப்போது இந்த elections.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு TNLA 2026 அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இவிஎம் மிஷினில் நம்ம ஓட்டு போடக்கூடிய அந்த வேட்பாளர் எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் ஃபார்ம் 7A in HTML ஃபார்மேட் அப்படின்ட்டுருக்கோம். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்த மாதிரியான ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் 234 தொகுதியும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய தொகுதி எதுவோ அந்த தொகுதியினுடைய பெயர் கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் நேம் ஆஃப் த அசம்பிளி அப்படிங்கிற பாக்ஸில் தொகுதியினுடைய பெயர் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி இல்லைனா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு உங்களுடைய தொகுதி எதுவோ அந்த தொகுதியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க, நேம் ஆஃப் த அசம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி சோளிங்கர். ஸோ இந்த பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறதுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 23 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு வேட்பாளரினுடைய பெயர், பார்ட்டியினுடைய நேம், கட்சியினுடைய பெயர், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அந்த கட்சியினுடைய பார்ட்டி நேமை வச்சு அந்த வேட்பாளர்னுடைய பெயர் பார்த்துட்டு அதுக்கு நேராக என்ன சின்னம் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஆர்டரில் தான் மேக்ஸிமம் இவிஎம் மிஷினில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் வச்சே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ சீரியல் நம்பர் 4ல் ஜி கபில் அப்படிங்கிற வேட்பாளர் போட்டியிடுறாரு. அவர் எந்த கட்சி, அவருக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் என்ன அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த சின்னத்துக்கு இந்த சீரியல் நம்பர் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நீங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சீரியல் நம்பர் அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன தான் இதில் நம்ம பார்த்துட்டு போய் சொன்னாலும் நம்ம நேரடியாக ஓட்டு போடக்கூடிய அந்த இவிஎம் மிஷினில் ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், எந்த சீரியல் நம்பரில் எந்த கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படிங்கிறத அங்கேயும் ஃபிசிக்கலாக ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்டன் அழுத்தணும். பட்டன் அழுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மாற்ற முடியாது. ஸோ இது ஒரு தகவல். அடுத்தபடியாக அந்த பர்டிகுலர் வேட்பாளரினுடைய கம்ப்ளீட் அஃபிடவிட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எகெயின் இந்த ஹோம் பேஜுக்கு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் டு TNLA 2026 அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நோ யுவர் ஏசினா சட்டமன்ற தொகுதி, அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி அண்ட் கேண்டிடேட் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் நேம், மாவட்டத்தினுடைய பெயர் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சி, சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணுங்கள். சப்மிட் கொடுங்க. இப்போது இந்த பர்டிகுலர் சட்டமன்ற தொகுதியில் எத்தனை வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்துருச்சு. மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை, தேர்ட் ஜெண்டர் எத்தனை, மொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் இந்த பர்டிகுலர் தொகுதியில் இருக்காங்க. ஸோ எத்தனை பேர் நாமினேஷன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்ரூவ் ஆகிருக்கிறது, அவங்களுடைய அஃபிடவிட்டு எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு விவரம். அடுத்தபடியாக முக்கியமாக நம்ம விஷயத்துக்கு வருவோம், இந்த பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்னு. ஏன்னா இப்போ ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவர்கள் கண்டிப்பாக பூத் ஸ்லிப் கொண்டு வரணும். ஏன்னா நிறைய பேர் புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க, ஓட்டர் ஐடி கார்டுன்னு கைக்கு வராமல் வந்திருக்கும், ஆனால் அவங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பூத் ஸ்லிப் அது கூடவே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொண்டு போகணும். ஸோ மக்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஓட்டு போட போகிறீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு ப்ளஸ் அது கூட கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான ஒரு ஐடி ப்ரூஃபு. ரெண்டாவதாக என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா பூத் ஸ்லிப் அது கூட கவர்மெண்ட்னுடைய ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்னும் உங்கள் கைக்கு பூத் ஸ்லிப் வரல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம், இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி
சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணும்போது என் பேர் வந்து காமிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்கும். இதில் போய்ட்டு எபிக் நம்பர் அப்படிங்கிற பாக்ஸில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்து டீட்டெயில் வரலையோ அவங்க என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சில பேருக்கு இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதனால் ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். இப்போ இந்த பூத் ஸ்லிப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்ஷன் கீழே பாருங்கள், வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பூத் ஸ்லிப் வந்துடும். ரொம்ப ஈஸி. ஸோ இதான் வந்து உங்களுக்கான ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்து இங்கே பாருங்கள், ஓட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த பூத் ஸ்லிப் வந்து பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதில் உங்களுடைய பெயர் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து இருக்குது அப்படின்னா அது எத்தனாவது சீரியல் நம்பரில் இருக்கும் உங்களுடைய பெயர் அப்படின்னு பார்க்குறதுக்கு பார்ட் சீரியல் நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்ட் சீரியல் நம்பரில் உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் அந்த சீரியல் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து இருக்கும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான தகவல். பூத் ஸ்லிப் எல்லோரும் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லோரும் 100% வாக்களிங்க. யோசித்து வாக்களிங்க. அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.